Hi sweeties, welcome to our channel Miss Sans. நான் உங்க சங்கீதா. இன்னைக்கு நம்ம எங்க போறோம்னா நான் என் ஃபேமிலியோட சேர்ந்து திருத்தணி போக போறேன். அதை தான் நான் இந்த vlogல ஷேர் பண்ண போறேன். பாருங்க இந்த வேன்ல தான் நாங்க வந்தோம். அவ்வளோ பெரிய ஃபேமிலி மொத்தமா எல்லாரையும் கூட்டிட்டு வந்தோம். ஆக்சுவலாக எங்கள் தாத்தா கஞ்சு பொண்ணுங்க மொத்தம் ஒரு 4 பொண்ணுங்க ஃபேமிலியோடு சேர்ந்து நாங்கள் போயிட்டுருக்கோம். ஒரு சில பேரால் வர முடியாத காரணத்தால் பேலன்ஸ் இருக்கு நாங்களாம் கிளம்பிட்டு திருத்தணிக்கு. இப்போ வந்து நாங்கள் திருத்தணி போகிற வழியில் எப்படின்னா பசிக்கும்ல, அப்போ நாங்கள் சாப்பிடணும்ல, அதுக்காக வந்து இந்த ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த ஹோட்டல் பேர் என்ன நானே சரியாக பார்க்கல. ஹோட்டல் குமார்ஸ். இந்த ஹோட்டலில் தான் போய் சாப்பிடலான்னு வந்திருக்கோம் நாங்கள் ஃபேமிலியோட. பட் டிஃபன் சாப்பிட்டு எங்கள் சித்தி ஃபேமிலி இங்கே ரெடில்ஸில் இருக்காங்க. அவங்கள நாங்கள் பிக்கப் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து இப்போ திருத்தணி கிளம்ப போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நான் என் அவுட்ஃபிட்டை காட்டிடுறேன். இந்த அவுட்ஃபிட்டை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும். ஒன்றும் இல்லை, நம்மளோட இதுவில் எடுத்த அவுட்ஃபிட் தான். நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவுக்கு நான் இந்த அவுட்ஃபிட் தான் போட்டிருந்தேன். இது அவுட்ஃபிட்டோட டீட்டெயில்ஸ் வேணால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக தரேன். இப்போ நம்ம ப்ளாகை கண்டினியூ பண்ணலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். ஸோ ஸ்வீட்டீஸ், நாங்கள் ஃபேமிலியோட ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருந்தோம். நம்ம கேமராமேன் பாருங்கள் நல்லா தோசையை ரவுண்டு கட்டி அடிச்சுக்கிட்டு இருக்காரு. இங்கே எனக்கு ஆப்போசிட்டில் எங்கள் அம்மாவும் எங்கள் சித்தி பையனும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. நான் அன்றைக்கி லைட்டாக தான் சாப்பிட்டேன், ஏன்னா எனக்கு ட்ராவல் ரொம்ப ஒத்துக்காது. ட்ராவல் அப்போ நான் ரொம்ப ஹெவியாக சாப்பிட மாட்டேன். ஸோ அதனால் இட்லி தான் வாங்கி சாப்பிட்டேன். போகிற வழியில் இந்த க்ரீனரிஸ் ரொம்ப அழகாக இருந்தது. சரி உங்களுக்கு வீடியோவில் காட்டலாங்கிறதுக்காக இந்த கிளிப்பிங்ஸ் எடுத்தேன். நல்லாவே இருந்தது பார்க்கும்போது. அப்புறம் வேனில் லியோ படம் போட்டிருந்தாங்க. ஆல்ரெடி 2 டைம்ஸ் பார்த்துட்டேன், இப்போ 3rd டைம் பார்த்துட்டு இருந்தேன். பட் ஓகே பரவாயில்ல, கொஞ்ச நேரம் பார்க்கலான்னு பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் திருவள்ளூரில் இருக்க வீரராகவர் கோயிலை நாங்கள் ரீச் பண்ணோம். அங்கே இந்த தேர் அப்புறம் எல்லாமே கவர் பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கே எங்கள் சித்தி பையன் உண்டில் வாங்கணும்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டு சரி நானும் அங்கே உள்ளே போயிட்டு விளக்கேற்றுறதுக்காக விளக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கு ஒரு தட்டு வாங்கிக்கிட்டேன். சரி நம்ம இது மாதிரி கோயில் எல்லாமே எப்பயாவது தான் வருவோம். ஸோ அதனால் விளக்கு வாங்கி விளக்கேற்றலாம். எப்போவுமே கோயிலுக்கு போய் விளக்கேற்றுறது வழக்கம் தான். அதே மாதிரி வாங்கி விளக்கேற்றுறதுக்காக விளக்கு வாங்கிட்டு போயிட்டு இருந்தேன் கோயிலுக்கு. அன்றைக்கி வர செம்ம வெயில், உடம்புல அப்படியே ஒரு மாதிரி அனலாகிடுச்சு, ஏன்னா அந்தளவுக்கு வெயில் அடிச்சுக்கிட்டு இருந்தது. அப்புறமா வந்து கோயிலுக்குள்ளே நுழைஞ்சிட்டேன். வாசப்படியை தொட்டு கும்பிட்டுட்டு நம்ம உள்ளே போயிட்டோடனே வாங்கின விளக்கு ஏற்றலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுறோம். இப்போ முன்ன மாதிரி ரெடிமேடாக அவங்களே எல்லாமே போட்டு தரதில்லை, நம்மளே போடுற மாதிரி இருக்குது. அதுவுமே கன்வீனியண்ட்டாக தான் இருக்குது. அப்போ தான் கவரில் வச்சு எடுத்துகிட்டு போக ஈஸியாக இருக்குது. ஸோ அங்கே கிருஷ்ணர் இருந்தார். கிருஷ்ணருக்கு விளக்கேற்றிட்டு அப்படியே தீபாரதனை காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்குலேயே தீபாரதனை காட்டிட்டேன். நம்மளால் உள்ளே போய் இருந்த வீடியோஸை கவர் பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் உள்ளே இருந்த கிளிப்பிங்ஸுமே எடுக்கலை. இதை மட்டும் எடுத்துகிட்டு அப்புறம் குளத்துக்கிட்ட போயிட்டேன். குளத்துக்கிட்ட ஏன் போனேன்னா, இங்கே உடம்புல அலர்ஜிஸ் இதை மாதிரி இருக்கவங்களுக்குலாம் குளத்துல வெள்ளம் வாங்கி கரைச்சா அலர்ஜி தீரும்னு ஒரு ஐதீகம் இருக்குது. ஸோ எனக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருந்தது, அது இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஸோ அது தீரணுங்கிறதுக்காக இங்கே வந்து அந்த வெள்ளத்தை வாங்கி கரைச்சிக்கிட்டு இருந்தேன். குளம் மூடி இருந்தது. ஆக்சுவலாக அது கோயிலே மூடுற டைமு. குளம் மூடி இருந்தது, வெளில இருந்தே கரைச்சிட்டு வந்துட்டேன். அப்புறம் திருத்தணி கோயிலோட கிளிப்பிங்ஸ் இதெல்லாம் சின்ன சின்ன பிக்ஸ் தான் இருந்தது. கிளிப்பிங்ஸ் எதுவுமே எங்களால் எடுக்க முடியல. ஏன் என்னால் கோயில் போக முடியலங்கிறத நான் வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். அப்புறம் கிளம்பிட்டு திருவள்ளூரில் இருக்க நித்யாமிர்தத்துலேயே வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டோம். எனக்கு செம்ம பசி. மதியமும் நான் சரியாக சாப்பிடல, கொஞ்சம் ஃபீலிங்கில் இருந்தேன் அழுதுகிட்டு. அதுக்கப்புறமா வந்து செம்ம பசிங்கிறனால நானும் பன்னீர் பட்டர் மசாலாவும் வாங்கியிருந்தேன். ஸோ ஸ்வீட்டீஸ் கோயிலெலாம் போயிட்டு ஃபைனலாக வீட்டுக்கு வந்துட்டோம். ஒரு கோயில் தான் எனக்கு பார்க்க கொடுத்து வச்சுருக்கு, இன்னொரு கோயில் போக முடியல. என்ன காரணம்னா, நான் டக்குன்னு அங்கே திருத்தணி போகும்போது பீரியட்ஸ் வந்துருச்சு. ஸோ நம்மளால் கோயிலுக்குள்ளே போக முடியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லிடுறேன், என்னோடய வாய்ஸை இக்னோர் பண்ணிக்கோங்க. ரொம்ப கேவலமாக இருக்குது, எனக்கே தெரியுது என் வாய்ஸு. முடியல, ஏன்னா நிறைய தண்ணி எல்லாமே மிக்ஸ் பண்ணி மாற்றி குடிச்சு ஒரு 2 டேஸாக தொண்டை பயங்கரமாக கட்டிடுச்சு. என்ன பண்ணுறது, என்னால் இந்த தடவை திருத்தணி முருகரை பார்க்க எனக்கு கொடுத்து வைக்கலை. பட் நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பாக போகும்போது அப்போ உங்களுக்கு கம்ப்ளீட் பிளாக் எடுக்கிறேன். நம்ம கேமராமேன் மட்டும்தான் போயிட்டு வந்தார் திருத்தணி முருகர் கோயிலுக்கு போகும்போது. அவர் ஒரு சில கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்தார், மிஸ்டேக்காக அவரை டெலிட் பண்ணிட்டார். அந்த கிளிப்பிங்ஸ்லாம் சரியாக சேவ் பண்ணாமல் இந்த தடங்கள் மேலே தடங்களாக வந்துக்கிட்டே இருக்குன்னு ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. பட் இட்ஸ் ஓகே, கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் போகும்போது பர்ஃபெக்டாக பிளாக் எடுக்கலாம். இந்த தடவை இப்படி ஆகும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. சம்டைம்ஸ் இப்படி ஆகிறதோ நல்லதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா சொல்லுவாங்க, முதல் தடவை கோயிலுக்கு போகும்போது இந்த மாதிரி தடங்கள் ஏதாவது ஏற்பட்டால் நெக்ஸ்ட் டைம் போகும்போது ரொம்ப நல்லா இருக்கும் கோயிலுக்குன்னு சொல்லுவாங்க. மேபி என்னோட நெக்ஸ்ட் கோயில் ட்ரிப்பு ரொம்ப நல்லாவே அமையும்னு நினைக்கிறேன். அந்த பாசிட்டிவிட்டியோடு நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஆக்சுவலாக நடுவில் அந்த என்ன சொல்கிறது, இந்த பிக்ஸ் மட்டும்தான் ஆட் பண்ணியிருப்பேன். வீடியோவில் பார்த்துருப்பீங்க. வீரராகவர் கோயிலுக்கு போனதுக்கப்புறமா நான் எதுவுமே பெருசாக ஆட் பண்ணியிருக்க மாட்டேன். ரீசன் என்னென்னா, நான் இதுலேயே கொஞ்சம் டிப்ரெஸ்ட் ஆகிட்டேன். திருத்தணிலேயே ஒரு ரூம் எடுத்தோம்.
ரூம் எடுத்து அங்கே தான் நான் ஸ்டே பண்ணியிருந்தேன். எங்கள் சித்தி பையன் ஒருத்தர் இருந்தால் அவனுக்கும் செம்ம கால் வலின்னு சொன்னான். ஸோ அதனால் அவனை என் கூடயே ஸ்டே பண்ணிட்டான். எனக்கு துணையாக அவனையும் உட்கார வச்சுட்டாங்க அங்கேயே. ஸோ அதனால் மற்ற எல்லாருமே ஃபேமிலியோடு போய் பார்த்துட்டு வந்தாங்க. நான் இந்த தடவை போகல, பட் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக போவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. செம்ம டயர்டாக இருக்குது, வயிறுலாம் பயங்கரமாக வலிக்குது. என் மூஞ்சை பார்த்தாலே தெரியும் செம்மையாக டேன் ஆகிட்டேன், வெயிலில் சுற்றி செம்ம வெயில் வேறு. ஸோ இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். மறக்காமல் நம்ம சேனல் மிஸ் ஆன்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா என்ன பிடிக்கல கமெண்ட் பண்ணுங்கள். பெர்ஸ்பெக்டிவ் கிரிட்டிசிசம்ஸ் ஆர் ஆல்வேஸ் அக்செப்டட். அண்ட் ஒன் மோர் திங், நம்மளை இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் பேஜோட ஐடி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். மறக்காமல் அங்கேயே நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க, நம்ம சேனலோட ஃபர்தர் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க. பாய் ஸ்வீட்டீஸ்.